ஊருக்கு போயிருந்தாங்க. 3000 பேர் அப்படியே குப்புறப்பட தூங்குறாங்க. அதில் வந்து அந்த அம்மா எப்படி உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காதுன்னு இருக்கு. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு பார்த்துவீங்க இன்னும் போலோடை அப்படிங்கிறா. அப்படி பேசி நாங்கள் என்ன செஞ்சோம், யாரும் கேட்கலன்னா கல்யாண வீட்டில் பேச கூப்பிடுவாங்க. அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி. யார் பேச்சும் யாரும் கேட்க மாட்டாங்க, நாங்கள் பேசணும். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், 5000 பேர் கூட்டம், நான் தான் பேச்சாளே. 5000 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் உட்காந்துருந்தேன். இனிமே கல்யாண வீட்டில் போய் பேசக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறப்ப இன்னொரு கோஷ்டி வந்துட்டாங்க, நீங்கள் பேசணும். அங்கே யாரும் கேட்க மாட்டாங்கய்யா, அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, வாங்கன்னு கூப்பிட்டு போய் அதே தான் நடந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு, இங்கேயாவது போடியம் இருக்குது, அங்கே ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அப்படி நில்லு, இப்படி நில்லு, அங்கே போ, இங்கே போ, என்னை மனுஷனாவே மதிக்கலை ஒருத்தரும். நான் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, இங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, என்ன பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. இந்த கூட்டத்தில் ஒரு கிழவி வந்து என்கிட்ட என்னைய முதுகுல தட்டி, அந்த ரூமுக்குள்ள போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படி சொல்லுது. மணமகன் அற சும்மா தான் கிடக்குது, நீ அங்கே போய் பேசு. அது எவ்வளவு நல்ல கிழவி பார்த்தீங்களா. தனியாக பேசுகிற பையன் இங்கே பேசுனேன்னா அங்கே பேசுனேன்னா ஏன் அதுக்கு எங்கள் வீட்டு ஜன்னலை திறந்து வச்சு நான் பேச மாட்டேனா? நல்லா கேட்குறீங்க. 2000 வருஷத்துக்கு முதல்ல திருவள்ளுவர் சொன்னாருங்க, பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கால கட்டி போடணுமா. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல். கேட்டோர் மகிழுமாறும். கேளார்னா கேட்காதவங்க மட்டும் இல்லையா, பகைவர்னு ஒரு அர்த்தம் இருக்கான். பகைவர் கூட நல்லா பேசுகிறான் போட்டுக்கையா, போய் கேட்காம போயிட்டுமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேச்சு அமையணும். வேட்பமொழிவதாம் சொல். பேச்சு கட்டி போடணும் கேட்டுக்கிட்டு கால. ஒரு ஊரில் பேச்சாளனை கட்டி போட்டிருக்காங்க, இனிமே நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது. அவ்வளோ மோசமாக பேசுகிறவன் இருக்கானா? ஒருத்தர் தற்கொலை பண்ணி சாக கடலில் நோக்கி ஓடி இருக்கான். அந்நேரம் பார்த்து இப்படி ஒரு பேச்சை கேட்டான், யூடியூப் அடிச்சு வந்து உட்காந்துட்டான். அவரையே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பேசி முடிக்கும் அவர் காலை தொட்டு கும்பிட்டான். தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சனியா? சாக தெரிஞ்சேன், உன் பேச்சை கேட்டேன், திரும்பி வந்துட்டேன். இவர் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டார். அவ்வளவு நல்லா பேசுறனா, உன் தற்கொலையை தடுத்துட்டா, ஏன் திரும்பி வந்தேன்னாரு. நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் ஏண்டா சாணு அப்படின்னா. நீ பேசியே கொள்ற, நீ இருக்க நான் சாப்பிடா. பேச்சு எப்படி இருக்கணுங்க. திருநெல்வேலியில் தேர் வீதியில், வடக்கநாடு வீதியில் பேசுகிறோம். பட்டிமன்றம் முடிகிறப்ப நைட்டு 1:30 எல்லோரும் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. ஒரு 85 வயசு பெரியவருங்க ஒரு மஞ்சள் பைக்கிட்ட கையில் வச்சுருக்காரு. என்கிட்ட வந்து இந்தா இப்படி வீசி காய்கறி வாங்கிட்டு சொன்னாங்க. என்னைய போய் 1:30 மணி, எந்த கடை திறந்திருக்கும்? நான் வேற தெரு வழியா போயிருக்கலாம். நான் அவர் என்னை திட்டுறாரு வையிறாருன்னு நினைச்சேங்க. அவர் சொல்றாரு, காய்கறி நாளைக்கு வாங்கலாமியா, இந்த தமிழ் நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னாருங்க. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இப்போ இந்த வருஷம் போய் கோயிலுக்குள்ளே பேசுகிறோம். நின்ற சிறு நெடுமால ரங்கம்னு அங்கே இருக்கு, பாண்டியனுடைய பேரில். அதில் நான் பேசுகிறப்ப 3 வருஷத்துக்கு முதல்ல இங்கே பேச வந்தோம். அப்படி பேச வந்தப்போ நான் பேசுகிறப்போ ஒரு பெரியவர் மஞ்சள் பையை வச்சுப்படி ஆட்டிட்டு என்னை வஞ்சிட்டு போனாருன்னு சொன்னேன்ல, கூட்டத்திலிருந்து அந்த ஆள் எந்திரிச்சார். நான் தான் அது அப்படிங்கிறாரு. அதே பையி
88 வயசு தமிழ் கேட்கணும்னு நினைச்சா பேசுனா 100 வயசு இல்லைங்க, கேட்டால் 100 வயசு. அதான் சிறப்பு. இதெல்லாம் நேருக்கு நேர் நடந்தது. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. என் இனிய நண்பர், என்னுடைய குரு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் சொல்லுவாங்க, எது நகைச்சுவைன்னு கேட்டால் மல்லாக்கப்படுத்திட்டு யோசிக்கிறதுக்கு பேர் நகைச்சுவை இல்லைங்க, த நியரஸ்ட் ட்ரூத் அப்படிப்பார். உண்மைக்கு மிக அருகில் இருப்பது தான் நகைச்சுவைக்கு களம். அதுதான் சிறப்பு. ரொம்ப அருமையாக கேட்டீங்க. எல்லாருக்கும் பாராட்ட சொல்லி சுருக்கமாக முடிச்சிடுறேன். தமிழுக்கு எப்பவும் பெருமை. அது சங்க காலத்திலும் தான், சமகாலத்திலும் தான் என்று கூறி விடைபெறுகிறேன்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சண்டாள பாவி. இதை 7:30க்கே சொல்லியிருந்தேன்னா நான் போய் சீரியலை பார்த்துருப்பேனா? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சீரியல் கிடையாது. நான் வீட்டில் பேசாமல் இருந்திருப்பேன்ல. இதை சொல்லவா இந்த பாடு? இதில் இத்தனை காப்பி வேற குடிக்கிறீங்க நீங்கள். அப்படி சொல்லுங்க. 2 தலைப்பு கொடுத்ததே எதுக்குன்னா தமிழோட முழு பரிமாணத்தை சொல்லத்தான், வேற ஒன்றும் இல்லை. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. அன்னைக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு. சங்க காலத்தில் தமிழுக்கு எப்படி பெருமை நமக்கு தெரியுங்க. இந்த நெல்லிக்கனியை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவ்வைட்ட அதியமான், தகடூரை ஆண்ட அதியமான். தகடூர் எங்கே இருக்கு? தர்மபுரி. சத்தப்படக்கூடாது, பிரசமுக்கர். தர்மபுரி. அந்த நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்தோடனே அந்த அம்மா சாப்பிட்டுட்டு, உலகத்திலேயே இப்படி ஒரு இனிமையான கனியை நான் சாப்பிட்டதில்லையே மன்னவனே, இதன் பெருமை என்னன்னு கேட்டாங்க. இதை உண்டால் நீண்ட நாள் வாழலாம், சாகாமல் சொல்ல முடியாது. அப்படின்னா 2 பேர் இருக்கணும்ல, நீண்ட நாள் வாழலாம். உடனே அவ்வையார் கேட்டாங்க, அப்படின்னா நீ சாப்பிட்ருக்க வேண்டியதானாப்பா, நீ சாப்பிட்ருந்தா இந்த மக்களுக்கு நன்மை இல்லையா? அவன் சொன்னா, நான் சாப்பிட்டா நாடு தான் வாழும், நீ சாப்பிட்டா தமிழ் வாழுமே, அதனால் நான் உனக்கு கொடுத்தேன். உடனே அந்த அம்மா அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? நீ சிவபெருமானை போல வாழ்வாயாக. ஏன் தெரியுமா? சிவபெருமானுக்கு மட்டும்தான் பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அவனை எப்படி நான் பிறவா யாக்கை பெரியோன் கோயில்ங்கிறாங்க சிலப்பதிகாரத்தில். திருமால் அவதாரங்கள் தோறும் பூமிக்கு வந்துட்டு போவார். சிவபெருமான் எப்போ இருப்பார்? நீ எப்போ இருக்கணும்? யாரை போல? உலகம் வாழ்வதற்காக விஷத்தை எடுத்து தான் உண்டு உலகை காத்தானே சிவபெருமான். நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை. நல்ல உண்மைங்க. அந்த நெல்லிக்கனியால் ஒரு பாட்டு கிடைச்சது. பாட்டால் அதியமான் இன்றும் வாழ்கிறார். அதான் சிறப்பு. அந்த நெல்லிக்கனிலாம் அந்த அம்மா அதிக நாள் வாழ்ந்து சொல்லியாங்க. ஆனால் அந்த பாட்டால் அதியமான் இன்றும் வாழ்கிறார். அப்போ மன்னர்கள் புலவர்களுக்கு தந்த மரியாதை அப்படிப்பட்ட மரியாதை. எங்கே போய் தேடுறதை யோசிச்சு பாருங்க. இரவு நேரத்தில் யானைகள் நிற்கிது, மழை தூறுது. நேற்று போர்க்களத்தில் சண்டை முடிஞ்சிருக்கு. அந்த அடிபட்ட உடல்களை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடிபட்ட வீரர்களை போய் பார்க்கறதுக்கு மன்னன் பாசறையிலிருந்து கிளம்புறான். முன்னாடி ஒருத்தர் தீப்பந்தம் பிடிச்சி போகிறான். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வேலில் வேப்பலையை வச்சுக்கிட்டு அப்படி கொண்டு போகிறான். 2 பேருடைய தோளில் கை போட்டுக்கிட்டு மன்னன் நடந்து போகிறாங்க. நெடுநல் வாடை என்ற ஒரு நூல் இருக்கிறது தமிழில். நெடுநல் வாடை, வேம்புதலையாத்த நோண்டால் எக்கம். இந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டு இந்த பாட்டு புறப்பாட்டுன்னு போயிட்டாங்க. ஏன்னா பேர் சொல்லிட்டா அது புறப்பாட்டு, பேர் சொல்லப்படாது.
அவனும் அவளும் தலைவனும் என்ன ஒரு அழகுங்க நம்மகிட்ட மரபு. இன்னார் மகன் இன்னார், இன்னார் மகன் இன்னார்னு சொல்லிட்டா அவங்க காதல் வெளியே தெரிஞ்சு போகும், தெரியக்கூடாது. தலைவன் வந்தால் தலைவியை பார்த்தான், தலைவி வந்தால் தலைவனை பார்த்தான், யாருன்னே தெரியாது. உலகத்திலேயே இப்படி ஒரு நாகரிகம் கிடையாதுங்க. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்திலேயே கிடையாது. சங்க இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்தவர் யார் என்று கேட்டால் முதலில் ராமானுஜம் என்கின்ற ஆங்கில பேராசிரியர், எங்கள் தியாகராசர் கல்லூரியில் இருந்தவர். கடைசி காலத்தில் அமெரிக்காவில் தான் அவருடைய அந்த வாழ்க்கை முடிந்தது. அவர் மொழிபெயர்த்து கொடுக்குறாரு. சங்க இலக்கியத்தை படிக்கிற அமெரிக்கக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் ஆங்கிலத்தில் படித்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறா, இப்படி ஒரு உயர்வு, இப்படி ஒரு அருமை இங்கே உண்டா பாருங்க. அவன் போர்க்களத்தில் அந்த நேரத்தில் அவன் தூங்கலாம்ல, நாளைய போருக்காக யோசிக்கிறான். அவன் வெளியே கிளம்புறப்ப பாவை விளக்கில் பருவு திரி, பெரிய திரி போட்டிருக்கு. அந்த திரி எண்ணெயில் முங்கி அப்படி சுடர் விடுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு நோக்கி சாஞ்சி எரியுதான். ஏன்னா தெற்கு நோக்கி காற்று அடிக்குதான். தெற்கிருந்து வந்தா தென்றல், வடக்கிருந்து வந்தா வாடை, மேற்கிருந்து வந்தா கோடை, கிழக்கிருந்து வந்தா கொண்டல். காத்துக்கு பேர் வச்சவன் தமிழங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாடை காத்து ஒரு மாதிரியா வீசுது இல்லை, வடக்கிருந்து வீசுன்னு அர்த்தம். அதை பூரா மாற்றிவிட்டோம், ஃபேனு ஏசி தூசின்னு இருக்கோம் நம்ம. அப்போ அந்த காற்றுக்கு ஏற்றபடியாக அந்த விளக்கினுடைய திரி அப்படி ஆடுதான். கண்ணுக்கு எதிராக படம் போடுவது போல. பொன்னியின் செல்வன் வந்த பிறகு தான் நமக்கு இதெல்லாம் தெரியுது, அன்னைக்கு இருந்துச்சு. அதே போல் போர்க்களத்தில் ஒரு மன்னன் தோத்துட்டாங்க, சிறைக்கு விட்டு போயிட்டாங்க. தண்ணித்தாக எடுத்திருக்கு. அந்த வாயில் காப்பவன்கிட்ட கேட்டான், கொஞ்சம் தண்ணி வேணும். அவன் கொஞ்சம் கேவலமாக பேசிட்டான். தோற்று போனவனுக்கு தண்ணியில் வேணுமான்ட்டான். இந்த மன்னன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? சே, இவெல்லாம் பேசுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்துருச்சே, இந்த தண்ணியை குடித்து நான் வாழணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த தண்ணீரை அருந்தாமலே என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான். அப்படிப்பட்ட மன்னன் சேரன். அவன் ஒரு பாட்டு வேற எழுதி வச்சுட்டு போனாங்க. எங்க பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா? குழந்தை பிறந்து இறந்தாலும், இறந்தே பிறந்தாலும் அதனுடைய நெஞ்சை கிழிச்சு அது போர்க்களத்தில் இறந்ததை போல காட்டி புதைக்கின்ற வம்சத்திலே வந்தவர்கள் தான் நாங்கள். குளவி இறப்பினும் ஊண்டடி பிறப்பினும் ஆளன்றன்று வாளில் தப்பார். அப்படிப்பட்ட குளத்தில் வந்த எனக்கு நீ தண்ணி தர மாட்டேன், இழிவா பேசுவதான்னு சொல்லிட்டு அந்த சேரமன்னன் மறைஞ்சு போனாங்க. அதுக்குள்ள அவன் விடுதலைக்காக மன்னன்கிட்ட பாடி, உனக்கு என்ன பொருள் வேணும்னா அவனை கைது பண்ண மன்னனை கைது பண்ண அந்த மன்னன் கேட்டான். இந்த புலவன் என்ன கேட்டான் தெரியுமா? எனக்கு வீடு வேணும், நிலம் வேணும்னு கேட்கலங்க. எங்க மன்னனை நீ அடைச்சி வச்சிருக்க, விடுதலைக்கு அந்த அனுமதி வேணும். அப்படியா? சரி, உங்க மன்னனை விடுதலை பண்றேன். அதை வாங்கிட்டு இந்த புலவர் ஓடுறாருங்க. அதுக்குள்ள அந்த மன்னன் இறந்து போனாங்க. மானங்காத்த மன்னன். இந்த இதெல்லாம் நாடகமா போடணுங்க. அந்த நூல் தான் களவழி 40. கார் 40 களவழி 40 சொன்னாங்கல்ல, 40 பாட்டு தான். வீரத்துக்கு ஒரு பெருமை, காதலுக்கு ஒரு அருமை, இல்வாழ்க்கைக்கு ஒரு அருமை. எப்படி வாழது மணமக்கள். நாங்கள் இப்போ கல்யாண வீட்டில் போய் எப்படி பேசுகிறோம்? ரொம்ப நேரம் பேசுகிறோம், குப்புறப்படுத்துருவாங்க. சில பேர் நடுங்கிடுவான். பந்தி முடிஞ்சிருக்கும், ஜிலேபி தீர்ந்துருக்கும், போச்சு சிக்கனை தின்றுப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருப்பான். ஸ்பீடாக பேசி வேகமாக முடிக்கணும். காட்டுக்குள்ள யானை, ஆண் யானை பெண் யானை 2 வருதுங்களே. தண்ணி கிடைக்கல. இப்போ கூட வருது பார்த்தீங்களா? வருது.
ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, யானை தண்ணி குடிக்கிறதுனா இந்த இதில் குடித்தா குடிக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம்? குடிக்க முடியாது. பெரிய ஒரு கிடங்குல தண்ணி கிடக்குது. இப்போ ஆண் யானை பெண் யானை 2 துதிக்கையை வைக்குது. ஆண் யானை குடிக்கிற மாதிரி நடிக்குது. ஏன்னா குடிச்சா அது குடிக்க வேண்டியது குறைஞ்சு போயிருமே. ஏன் தெரியுமா? அந்த பெண் யானை இதனுடைய இணை மட்டும் இல்லைங்க, அது ஒரு குட்டியும் சுமந்துக்கிட்டு இருக்கு. வயிற்று பிள்ளைக்காரின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதனால அது குடிக்கட்டும்ங்கிறதுக்காக துதிக்கையை வச்சுக்கிட்டு குடிக்காம அதையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு புலவன் பார்த்து சொல்றான், டேய் உன் வாழ்க்கையில அந்த யானையிட்டிருந்து ஒரு பாடம் படிதா. பிடி ஊட்டி பின்னுண்ணும் களிறு. களிறுன்னா ஆண் யானை, பிடின்னா பெண் யானை. அது அதை குடிக்குமாறு செய்துவிட்டு இது என்ன செய்து பேசாம நின்றுக்கிட்டே இருந்து தாகத்தை அடக்கி கொண்டு தன் இணையை வாழ வைக்கிறது. மக்களே, நீங்கள் மிருகங்களை மிருகங்கள்னு கேவலமா பேசாதீங்க, அதனிடமிருந்து பாடம் படியுங்கள். சொன்னவன் தமிழன், அதான் உண்மை. இதெல்லாம் பாடத்தில் வைக்கணுங்க. யார் படிக்கிறா சொல்லுங்க பார்ப்போம். என் பிள்ளை எப்படியாவது படித்தா அமெரிக்காவுக்கு போகணும். போய் இந்த +2 படிக்கிற வீடுகளில் நான் பார்த்துருக்கேன். உங்கள் பையன் எங்கேன்னு ஒரு வீட்டில் கேட்டேன், கல்யாணத்தில் பையன் வரலையான்னு கேட்டேன். +2 படிக்கிறான், எங்கேயும் வரமாட்டான், யார் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டான். நீ கொஞ்ச நாள் கழிச்சு எங்கே மூஞ்சிலையும் முழிக்க மாட்டான், என் பாட்டுக்கு போயிடுவான். இதுக்கு பேர் வாழ்க்கையா? இதுக்கு பேர் குடும்பமா? நம்ம பிள்ளைகள் நம்மோடு இருப்பார். போகட்டும், எங்கே வேணாலும் போகட்டும். எங்கே போனாலும் தாய் தந்தை குடும்பம் என்கின்ற அந்த உறவு அந்து போகாமல் வாழணுங்க. அதுதான் உண்மை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விடம் முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. கண்ணாசம் பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. சரி இருக்கட்டும். இங்கே யானையை பார்த்தோம், வீரனை பார்த்தோம். போர்க்களத்தில் ஒருத்தன் யானையோடு சண்டை போட்டாங்க. கையில் இருந்த கத்தியில் துதிக்கையை வெட்டிவிட்டான். யானை துடிக்குது. இப்போ என்ன பண்ணான் தெரியுமா? அதுக்கு இருந்த ஒரு கையை வெட்டிவிட்டோம், நம்ம 2 கையில சண்டை போட்டால் கேவலம் சொல்லி தன் கையை தானே வெட்டிட்டு யானையோட சண்டை போட்டாங்க. இவன் தான் மனுஷன். சண்டை பெருசான்னு கேட்கக்கூடாது. சண்டை எல்லா காலத்துலேயும் உண்டு. வீட்டில் சண்டை இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். யார் வீட்டில் சண்டை இல்லை? வெளியே சொல்ல மாட்டோம், அவ்வளோதான். ஆமாம். ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்க, எங்க சொர்க்கத்தில் 2 பேரும் சேர்ந்துருக்க முடியாதாம்ல அப்படின்னு கேட்டாங்க. சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்க முடியாதாம்ல. அவன் சிரிச்சிருக்கான், ஏ லூசு, அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேர். உடனே அங்கே கூட்டு போவாங்களா? இந்த அம்மாவுக்கு பிபி ஏறிடுச்சு. அப்படி சொர்க்கத்தில் என்ன மாமா இருக்குன்னு கேட்டுச்சு. என்ன அப்படி கேட்ட? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமை எல்லாம் நான் போனோடனே மாமா மாமான்னு ஒடியார்வாளுங்க. நான் எங்கே போவேன்? அந்த பாபருக்கு விட மாட்டேங்குது. நீ நரகத்துக்கு தான் போவ. அப்படி நரகத்தில் என்ன இருக்கும்? இங்கே பாருங்க, எப்படி இந்த அம்மா சண்டை விடவே மாட்டேங்குதுங்க. அப்படி நரகத்தில் என்ன இருக்கும்? அதுக்கு அவன் நரகத்தில் குரங்குதான் இருக்கும். உடனே இந்த அம்மா புருஷன் முதுகில் செல்லமாக ஒரு அடி, போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா, இது எதுக்கு வேணுமா? சரி, சங்க இலக்கியத்தில் வீரம், மானம், காதல், கற்பு எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்கிறோம். 10 பாட்டும் 8 தொகையும் 11 கீழ்கணக்கு நூல்களுமாக
நமக்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பவை அவைதான். திருக்குறளுக்கு இணையாக ஒரு நூல் வருமா சொல்லுங்க பார்ப்போம். எல்லீஸ்னு ஒரு மேயர் சென்னையில் இருந்தாங்க. எல்லீஸ் அந்த துரை, அவனுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த திருக்குறளை கொடுத்தாங்க. அவன் படிச்சுட்டு திருவள்ளுவர் உருவம் பொறித்த ஒரு தங்க நாணயத்தை வெளியிட்டாங்க. முதல்ல திருவள்ளுவர் உருவம் பொறித்த தங்க நாணயம் வெளியிட்டவன் எல்லீஸ் துரை. மெட்ராஸ் போயிருப்ப உங்களுக்கு தெரியும், 7 கிணறுன்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த 7 கிணறு ஏன் தோண்டப்பட்டதுன்னா, அப்போது வந்த தண்ணீர் பஞ்சத்தின் காரணமா இந்த எல்லீஸ் துரை அந்த 7 கிணறுகளை தோண்டியதோடு மட்டுமில்லை, அந்த 7 கிணறுல ஒவ்வொரு கிணத்தோட சுவத்திலையும் வான் சிறப்பு அதிகாரம் 10ஐயும் பதிஞ்சு வச்சாங்க. இன்னைக்கும் பெரியபாளையத்தம்மன் கோயில் அந்த கிணத்து மேட்டில் அந்த அந்த திருக்குறள் இருக்குதுங்க. மொழிபெயர்க்கப்படுறப்ப அதனுடைய பெருமை அறியப்படுது. திருக்குறளுடைய சிறப்பு எந்த காலத்துக்கும் பொருத்தி வரும். கேட்குற ஆளுகள் அப்படி மிரட்டும். எந்த மனுஷனுக்கு அது பொருந்தும். திருவள்ளுவர் அப்படி சொல்லுவார். 100க்கும் மேற்பட்டவர்கள் அதற்கு உரை எழுதியிருக்கிறார்கள். ஒரே ஒரு பெண்மணி அதற்கு உரை எழுதியிருக்கிறார். திருக்குறள் தீப அலங்காரம்னு அந்த நூலுக்கு பேர். மருங்காபுரி இளவரசி அவங்க எழுதினவங்க. இப்போ அமெரிக்காவில் வாழக்கூடிய கவிஞர் சித்ரா என்பவர் தமிழ்காரி என்ற பெயரோட அவர்கள் திருக்குறளுக்கு உரையவே கவிதை எழுதியிருக்காங்க. அந்த புத்தகம் வெளியிட்டு நான் போயிருந்தேன். இன்னைக்கு அது இருக்கட்டும். சங்க இலக்கியத்தில் இயற்கை இருக்குது, வானவியல் இருக்குது, உறவு இருக்குது, அன்பு இருக்குது. புலவர்கள் மதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு எல்லாம் தரப்பட்டது. அந்த இலக்கியங்கள் அமர இலக்கியங்கள் என்று பாராட்டப்படுகின்றன. சங்க காலத்தில் புலவர்கள் மகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள். வறுமை இருந்தாலும் அதையும் தாண்டி பெருமை இருந்தது. சங்ககால புலவர்களிடத்திலே வீரம் இருந்தது, கோபம் இருந்தது, மக்களுக்கு வேண்டியவற்றை செய்ய வேண்டும் என்ற நன்மை இருந்தது. 2 அரசன் சண்டை போடுறான். அந்த 2 பேரையும் போய் தடுத்து நிறுத்தி ஒரு புலவன் என்ன செய்யறான், 2 பேரும் சோழன்டா, தோக்க போறது சோழன்டா, 2 பேர் ஜெயிச்சதா வரலாறு கிடையாது, ஒரு வீர் தோற்பினும் தோற்பது நுண்குடின்றார். அதே மாதிரி எதிரி மன்னனுடைய குழந்தைய யானைக்காலில் வச்சு மிதிக்க போறாங்க. அந்த குழந்தைய யானையை பார்த்து சிரிக்குது, ஐ யானை அப்படின்னு. அது தன்னை கொல்ல போகுதுன்னு தெரியல. ஒரு புலவர் ஓடி வந்து நிப்பாட்டினார். என்னடா முட்டாளே, அவன் மீது உனக்கு பகை இருந்தா அந்த குழந்தை என்னடா செய்யும் சொல்லி கோவூர் கிளார்கள் என்ன பண்ணாரு, அந்த அந்த கொலையை தடுத்து நிறுத்தி மன்னனை பாவத்திலிருந்து மீட்டார். இது இன்னைக்கு நம்ம பேசுறோம். இதெல்லாம் இப்போ நம்ம போகிற போக்கில் புத்தகத்தினால ஒரு 10 பாட்டை தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்குங்க, ஞாபகம் வச்சுக்குங்க. தமிழ்நாடு அரசு 10 பாட்டு 8 தொகையை எளிய முறையில் படிப்பதற்காக உரையாசிரியர்களை வச்சு எழுத வச்சு குறைஞ்ச விலையில் கொடுக்குது, வாங்குங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கு. சங்க காலத்தில் எல்லாம் இருந்திருக்கு. சங்க காலம் மாதிரி ஒரு காலம் கிடையாது, அது பொற்காலம். அப்படிப்பட்ட காலத்தில் தான் இவையெல்லாம் இருந்திருக்கின்றன. எனவே தமிழுக்கு பெருமை சங்க காலத்தில் தான் அப்படின்னு நான் முடிச்சேன். இது இல்லை அவருக்கு முந்தி இங்கே 4 பேர் இருந்துச்சு, போய் ஓடி போயிட்டாங்க. அப்படியே இருங்கம்மா, கொஞ்சம் இருங்க, முடிக்கலை. இப்போ தான் இடவேளை விட்டுருக்கேன், இப்போ வரணும். இந்த வந்துட்டேன். இது எதுக்கு அப்படின்னா, சங்ககாலம் இவ்வளோ பெருமையுடையது, சமகாலம் குறையா இது மாத்திரம் கேட்டால். சமகாலம்னா எது? சமகாலம்ங்கிறதுங்க நம்ம இப்படி வச்சுக்கலாம். அதாவது உரைநடை தோன்றிய பிறகு இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு காலையில் ஒரு இலக்கியம் வந்தால் அது வரைக்கும் கூட வைக்கலாம். சமகாலத்தில் பெருமை உண்டா? உண்டுங்க. எப்படி பெருமை? இப்போ நான் அந்த எங்கே விட்டனோ அந்த இடத்துக்கு வந்துடுறேன். அந்த ஆள் ஒரு கேள்வி கேட்டான்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? அவங்கெல்லாம் போயிட்டாங்களா? இருக்க இல்லை.
இன்னைக்கு என்ன சாதிச்சிட்டோம்னு கேட்குறாருல, அவர் 15 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. இலக்கியம் எதுக்கு படிக்கணும், தமிழ் எதுக்கு படிக்கணும்? நான் படிக்கலை, 15 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்கேன், என்ன லாபம் கேட்குறாரு. நான் என்ன பதில் சொல்ல தெரியுங்களா? எங்கள் ஊரில் நடந்த உண்மை கதையை சொன்னேன். அதாவது எங்கள் ஊருக்கு 10 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு பெரிய கோடீஸ்வரர், நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முதல்ல, 50 வருஷம் கூட இருக்காது, ஒரு 30 வருஷம் இருக்கும். ஏன்னா நான் பேச்சாளர் ஆகிட்டேன்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர். வடக்க பார்த்தா வாழைத்தோப்பு, தெற்க பார்த்தா தென்னந்தோப்பு, நிலம் எல்லாமே இருக்குது. வீட்டில் அவருடைய மகன், மகள், மருமகன் எல்லாருமே மருத்துவர்கள். அந்த காலத்திலேயே 4 கார் அவங்க வீட்டில் இருந்திருக்கு. இத்தனை செல்வ செழிப்பு கொண்ட அந்த மனிதர், அவர் வீட்டில் ஒரு துக்கம் நிகழ்ந்து போச்சு. என்ன துக்கம்? அவருடைய கடைசி மகள் திருமணம் ஆகலை. அந்த பொண்ணு கொஞ்சம் உடல் நலம் இல்லாதவர். ஒரு நாள் எல்லாரும் திருமணத்துக்கு போகிறாங்க, கார்களும் போயிடுச்சு, இவரும் அந்த பொண்ணு மட்டும் இருக்காங்க. இவர் ஏதோ புத்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பக்கத்தில் உட்கார்ந்து பொண்ணு திடீர்னு உடம்பு முடியாமல் போய் ஃபிட்ஸ் மாதிரி வந்து அப்படி கீழே விழுந்து அப்படி இதாகுது. இவர் சத்தம் போட்டு கத்தி குமிச்சு அவங்கள கூப்பிட்றாங்க, இவங்களை கூப்பிட்றாங்க, யாரும் இல்லை, வேலைக்காரர்கள் மட்டும் இருக்காங்க. அந்த பக்கம் சொல்கிறாங்க. இப்போ நகரத்துக்கு போகிறதுனா 10 கிலோமீட்டர் போனால் தான் பெரிய சாலையை அடைய முடியும், மெயின் ரோட்டுக்கு போக முடியும். வண்டி இல்லை, ஆள் இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லை, எல்லாரும் கத்துறாங்க, ஊரே கூடுது. கண்ணு முன்னாடி அந்த பெண் குழந்தை இறந்து போச்சுங்க. இதில் என்ன அப்படின்னா, அவர் அன்னையிலிருந்து யாரோடையும் பேசலை, அதிகமாக சாப்பிடல, ஒன்றும் செய்யலை. இதில் என்ன நஷ்டம்னா, இவர் இப்படி இருந்ததுனால நல்ல காரியம் அந்த ஊரில் நடக்கலை. கல்யாணத்துக்கு அவர் தான் தலைமை தாங்குவார், கோயிலுக்கு அவர் தான் வந்து கும்பாபிஷேகத்துக்கு இது பண்ணுவார், பள்ளிக்கூடங்களை திறந்து வைப்பார், மருத்துவமனை எதுவுமே நடக்கலை. என்ன செய்யறதுன்னு யாருக்கும் தெரியலை. அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டார். எங்கள் ஊரில் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம கூட்டு வழிபாடு பண்ணுற ஒரு குழுவினர், அப்போ தான் நான் கல்லூரியில் படிச்சுட்டு பேச வர்றேன், என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே வாங்க, அவர் வீட்டுக்கு போய் நம்ம கூட்டு வழிபாடு பண்ணுவோம், பண்ணிட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் பேசணும். நல்லா கவனிச்சுக்கங்க, துக்கத்தில் இருப்பவரை நான் போய் நகைச்சுவை சொல்லி மாற்றவில்லை. அவர் பேசாமல் உட்காந்துருக்காரு. அந்த பொண்ணோட படம் வச்சுருக்காங்க, விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் பேசணும். நான் என்ன பேசுகிறேன் தெரியுமா? வில்லி பாரதத்திலிருந்து ஒரு பாட்டை எடுத்தேன். மகாபாரதம் வியாசர், தமிழில் வில்லிபுத்தூர் ஆழ்வார். எப்படி வடமொழியில் வந்து வால்மீகி, தமிழில் கம்பன் ராமாயணம் எழுதுறாங்களோ அதுபோல். இப்போ அந்த வில்லி பாரதத்தில் 13ஆம் நாள் போர் சருக்கத்தை எடுக்கிறேன். அந்த 13ஆம் நாள் போர், 18 நாள் போரில் 13ஆம் நாள் போர் சருக்கம். 13ஆம் நாள் போர் சருக்கத்தில் அன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் ஹீரோ யாருன்னு கேட்டால் அபிமன்யு, அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு. இன்னைக்கு சக்கர வியூகம் வகுக்கிறார் துரோணாச்சாரியார். இந்த சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு போக 2 பேருக்கு தான் தெரியும். ஒருத்தர் அர்ஜுனன், இன்னொருத்தர் அவன் மகன் அபிமன்யு. சங்கடம் என்னன்னா, உள்ள போகத்தான் தெரியும், வெளியே வர தெரியாது. ஏன் தெரியுமா? தாய்மார்கள் கேட்டுக்குங்க, சக்கர வியூகத்துக்குள்ள போற விஷயத்தை அவங்க அண்ணனாக்கிய யாரு, அந்த பெண்மணியினுடைய சுபத்திரையினுடைய அண்ணனாக்கிய கண்ணபெருமான் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப
அவள் கேட்டுக்கிட்டு இருக்கு, அப்படியே தூங்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள இருக்கக்கூடிய அபிமன்யு கருப்பையிலிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். திடீர்னு இவ எந்திரிச்சா, வெளியே வர்றத சொல்றதுக்குள்ள அவ முழிச்சுக்கிட்டா. அந்த குழந்தைக்கு வெளியே வர்றது தெரியல. இதை சொன்னா நம்ப மாட்டோம். ஆனா இன்னைக்கு செயற்கை கருவூட்டல் முறை மட்டும் இல்லைங்க, கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இதய ஆபரேஷன் பண்ணி 2 பேரையும் பிழைக்க வச்ச டாக்டர்கள் இருக்கிறது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. இவன் உள்ள போயிட்டாங்க, உடச்சிட்டு உள்ள போயிட்டான், சுத்திக்கிட்டாங்க எல்லாரும். அன்னைக்கு அர்ஜுனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அவனை தனியாக கூட்டு போயிட்டாங்க. இந்த எல்லாரும் சேர்ந்து இவனை அடிக்கிறாங்க. துரோணர், கர்ணன், சேத்ரதன், அதே போல கிருபாச்சாரி, சகுனி, எல்லாரும் பீஷ்மர் 10வது நாள் போரோட போயிடுறாரு. இத்தனை பேரும் அடிக்கிறப்ப இந்த ஒரு ஆள் நின்று எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. தேர் போனது பறிபோனது, சிலை போனது சிறுவன், அப்படி அடிக்கிறான். கடைசியில் என்ன தெரியுமா? கையை வெட்டினாங்க, இந்த கையில் சண்டை போட்டான். இந்த கையை வெட்டினாங்க, காலில் சண்டை போட்டான். காலை வெட்டினாங்க, உருண்டுக்கிட்டே சண்டை போட்டான். கடைசியில் அவன் ஜெயத்ராதன்கிறவன் என்ன பண்ணான்? கதாயுதத்தை எடுத்தாங்க, ஒரே அடி, தலை தனியாக போயிடுச்சுங்க. இப்போ அவன் இறந்துட்டாங்கிற செய்தி அப்படியே யுத்தகலத்தை நடுங்க வைக்குது. இறந்து கிடக்கிறான். இந்த இடத்துல ஒரு பாட்டு, வில்லிபுத்தூரார் எழுதின பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? கவிக்கூற்றுன்னு அதுக்கு பேர். கவிக்கூற்றுன்னா என்னன்னா, பாத்திரங்கள் பேசாமல் படைத்தவன் பேசுவான், அதுதான் கவிக்கூற்று. இப்போ சினிமாவில் படம் முடிஞ்ச பிறகு டைரக்டர் பேசுவார்ல, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் போய் அப்படிமா இல்லை, அது மாதிரி கவிக்கூற்று. இந்த விழுந்து கிடக்கிறானே அபிமன்யு, இவன் யார் தெரியுமா? இவங்க மாமா இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா. இவங்க அப்பா உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய அர்ஜுனன். இவங்க பெரியப்பா 1000 யானை பலம் கொண்ட பீமன். இவங்க தாத்தா இந்திரலோகத்துக்கு அதிபதியாகிய இந்திரன். இத்தனை பேர் இருந்தும் கூட இந்த பிள்ளை இன்றைக்கு இறந்து கிடக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் விதி என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது என்று அந்த பாட்டுங்க. மாயனாம் திருமாமன், மாயன்னா யாரு? கண்ணபெருமான். மாயனாம் திருமாமன் அங்கிள், மாயனாம் திருமாமன், தனஞ்சயனாம் திருத்தாதை தந்தை, வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன் இந்திரன், மற்ற 1 கோடி நண்பர்கள் அன்பாய் வந்தும் சேயனாம் அபிமன்யு சேத்திரதன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறு ஆயனால் அவ்வினையை வெல்லும் வகை யார் வெல்லாரோ அப்படின்னு அவர் முடிச்சுட்டு, இந்த பையன் இறந்து கிடக்கிறானே, தாய்மாமனாக கடவுள் இருந்தும், தந்தையாக அர்ஜுனன் இருந்தும், பெரியப்பாவாக பீமன் இருந்தும், இந்திரலோகத்து அதிபதியாகிய அவன் தாத்தாவாக இருந்தும் மரணம் வருகிறது என்றால் விதியை வெல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த பாட்டை நான் சொல்லிட்டு, மரணம் தவிர்க்க முடியாதது, அந்த மரணத்திற்கு முன்னால் யாராக இருந்தாலும் தலைவணங்கித்தான் ஆக வேண்டும்னு பேசி முடிச்சங்க. அந்த பெரியவர் எந்திரிச்சு வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டாருங்க. கண்ணீர் அப்படியே தாரதாரையாக கொட்டுது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் சின்ன பையன் கூட அவர் பார்க்கல. அவர் சொன்னார், இந்த 1 மாதமாக நான் என்ன நினச்சேன் தெரியுமா ஐயா? பெரிய மகன் இருந்தால் காப்பாற்றிக்கலாமோ, சின்ன மருமகன் இருந்தால் காப்பாற்றிக்கலாமோ, அந்த கார் இருந்தால் காப்பாற்றிக்கலாமோ, இந்த கார் இருந்தால் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடவுளே இருந்தும் கூட அந்த வீட்டில் ஒரு பிள்ளையை காப்பாற்றலைங்கிற விஷயத்தை நீங்கள் சொன்னபோது நான் மனசை தேர்த்திக்கிட்டேங்க. உண்மையிலேயே இனி நான் இயல்பாக இருப்பேன். இதை நான் சொல்லிட்டு இதை
அந்த கேள்வி கேட்டவர்கிட்ட சொல்லிட்டு எதுக்கு இலக்கியம் படிக்கணும்னு கேட்டிங்களே, உறைஞ்சு போய் ஃப்ரீஸ் ஆகியிருந்த ஒரு மனிதனுடைய மனத்தை நெகிழ வைக்கக்கூடியது இலக்கியம் என்று சொன்னால், இலக்கியத்தை விற்பதற்காக படிப்பதில்லை, இலக்கியத்தை நாம் விலை பேசுவதற்காக படிப்பதில்லை, மிரட்டுவதற்காக படிக்கிறோம், உலகத்தை அப்படியே மாற்றுறதுக்காக படிக்கிறோம். அதுதான் மனுஷனை வழி நடத்துது. சொன்னார் வின்சன் சர்ச்சில், லண்டனையே விட்டு கொடுத்தாலும் கொடுப்போம், ஷேக்ஸ்பியரை விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கான பெரிய இலக்கியம் அதுதான். இன்னைக்கு அதுதானங்க. இப்போ இன்னைக்கு சமகாலத்தில் சொல்லுங்க, உவே சாமிநாதர் சொன்னாங்கல்ல, அவர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்? தேடி போய் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தது எத்தனை வகை அவர் தான் கொடுத்தாரு. அதை தான் கணினியில் ஏற்றுறோம், கம்ப்யூட்டரில் ஏற்றுறோம், உலகத்துக்கு பூரா கொண்டு போய் சேர்த்தோம். அவருடைய பாடங்களையும் அந்த சொன்ன செய்திகளையும் பார்த்தா அவ்வளோ அருமைங்க. திருமயம் பக்கத்தில் ஒரு ஊர் மிதிலைப்பட்டின்னு பேர். ஒரு புலவர் 200 வருஷத்துக்கு முதல்ல 150 வருஷத்துக்கு முதல்ல வர்றார். வந்தவர் அங்கேருந்த ஒரு வண்டிக்கார்ட்ட, ஐயா என்னை கொண்டு மிதிலைப்பட்டியில் விட முடியுமா? எதுக்கு? நாங்கள் இந்த பக்கத்து ஆள் இல்லை, வெளியூர், இங்கே வந்தோம், இது அரியலூர் பக்கம் எங்கள் ஊர், நாங்கள் வந்தோம், எனக்கு அங்கே நடந்து போக பயமாக இருக்குது, வண்டியில் கொண்டு விட ஒரு பணம் கொடுக்க முடியுமா? வண்டிக்காரன் கேட்டான். எனக்கு சோறு போடணும் காலையில், சரி. மாட்டுக்கு வைக்க கொடுக்கணும், சரி, ஏறிக்கோ. ஏறிட்டாப்பில் வண்டி போகுது நிலா வெளிச்சத்தில். இந்த வண்டிக்காரன் கேட்டான், அவங்கள பார்த்தா வெளியூர் பார் இருக்கே, எந்த ஊர்? அதான் சொன்னேன் இல்லையா, வெளியூர். எங்களை ஒரு நல்ல வள்ளல் காப்பாற்றினார், வெங்கலப்ப நாயக்கர்னு ஒருத்தர் காப்பாற்றினார். அவர் தான், அவர் பரம்பரை தான் எங்களை காப்பாற்றுச்சு. அந்த குடும்பம் காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு, எங்களை காப்பாற்ற ஆள் இல்லை. அதனால் எங்கள் குடும்பமெல்லாம் செதஞ்சு ஒவ்வொரு பக்கம் போய் நாங்கள் பொருள் தேடி போகிறோம். நான் இன்னைக்கு இவரை தேடி வந்திருக்கேன். இவர் பணம் கொடுத்தாரு தான் எங்கள் வீட்டில் அடுப்பறியும், அதுக்கு தான் வந்திருக்கேன், என்னை கூப்பிட்டு போயா சொல்லிட்டு புலவர் படுத்தார். ராத்திரிலாம் வண்டி ஓடுது. மறுநாள் காலில் அங்கே போயாச்சு. புலவர் எழுப்புனாங்க, ஐயா எந்திரிங்க, வந்துருச்சு, கொஞ்சம் அறியா போய் பணம் வாங்கிட்டு வரேன். உள்ளே போனோடனே அவர் ஓடியாந்து, வந்துட்டீங்களா, வாங்க வாங்க. இல்லை, அந்த வண்டிக்காரருக்கு ஒரு பணம் கொடுக்கணும், சாப்பாடு போடணும், மாட்டுக்கு வைக்க கொடுக்கணும், எல்லாம் கொடுத்துடலாம். கணக்கு பிள்ளை போய் கொடுத்துட்டு வாங்க. போன கணக்கு பிள்ளை திரும்பி வர்றாரு. அந்த ஆள் வாங்க மாட்டேங்கிறேன், ரூபாயை வாங்க மாட்டேங்கிறேன். இவர் என்ன பயந்துட்டார், மீட்டருக்கு மேலே கேட்குறான் போல் இருக்கு, ₹1 மேலே கூட கேட்குறான் போல இருக்குன்னு நினச்சிட்டு இவர் ஓடினார். ஐயா ஒரு பணம் தானே பேசினான், ஏன் வாங்க மாட்டேங்கிறேன்? அந்த ஆள் சொன்னாங்க, அந்த வண்டிக்காரன், இரவெல்லாம் நீங்கள் கதை சொன்னீர்கள் அல்லவா வெங்கலப்ப நாயக்கர் ஜமீன் பற்றி, அந்த ஜமீனின் கடைசி வாரிசு நான் தான். கொடுத்த இடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை, எங்கள் வழக்கம் அதுதான் என்று சொல்லிவிட்டு பசியோடு வண்டியை ஓட்டி கொண்டு போனான். பரம்பரை குணம் என்று எழுதுறாரு. யாரு? ஓவேசா எழுதுறாரு. இதுக்கு தாங்க இலக்கியம். தற்கால இலக்கியத்தில் இன்றைக்கு என்ன தமிழ் சாதித்திருக்கிறது? கணினியில் இருக்கிறது, கைபேசியில் இருக்கிறது, அதற்கு மேலே என்ன இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது. ஏன் யூடியூப் பார்த்திங்கனாலே போதும். கமல் தான் வந்து அதில் ப்ரமோ பண்ணுவார். நாளும் நல்ல தமிழ் கேட்க ஞானசம்பந்தனோட யூடியூப் பாருங்கள் அப்படிம்பார். ஏன்? அவர் தான் என்னை ஆரம்பிக்க சொன்னார். ஊர் ஊராக போய் மேடை போட்டு பேசுகிறீங்க, வகுப்பில் பேசுனா 40 பேர் கேட்பான், மைக்கில் பேசுனா 400 பேர் கேட்பாங்க, வானொலியில் பேசுனா 4 லட்சம் பேர் கேட்பாங்க, டிவியில் பேசுனா 7 கோடி பேர் கேட்பாங்க. யூடியூப் எங்கெல்லாம் தமிழர்கள் இருப்பாங்களோ அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். யூடியூப் ஆரம்பிங்கன்னாரு. நான் 2018 ஆரம்பித்தேன். 3 லட்சம் பேருக்கு நான் ஒரு இது போட்டேன்னா அடுத்த நிமிஷம் 3 லட்சம் பேர் வந்து பார்க்குறாங்கன்னு சொன்னால் என்னால் கொண்டு போய் சேர்க்க முடிகிறது. இன்றைக்கு உங்கள் சொத்து தாங்க, ஆனால் நீங்கள் வச்சுருந்தீங்க, கொண்டு போய் சேர்க்க முடியல. இன்றைக்கு ஊடகம் இருக்கிறது, ஊர்திகள் இருக்கின்றன, உங்கள் சொத்தையே நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொன்னால் உங்கள் காலத்து பெருமையை நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் உலகத்துக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து, சேர சோழ பாண்டியர் நாட்டில் மட்டும் இருந்த தமிழை நார்வே, சிஷல்ஸ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா என்று கொண்டு போய் சேர்த்து சந்திராயனிலும் கூட தமிழை வைத்து
நாங்கள் செவ்வாய் கிரகத்துக்கும் அனுப்ப முடியும் என்று சொன்னால் நாங்கள் சமகாலத்தில் தமிழுக்கு பெருமை சேர்ப்போம். எனவே தமிழுக்கு பெருமை சங்ககாலம் என்றாலும் சமகாலத்தில் தான் அது அனைவரையும் சென்று சேர்கிறது. எனவே என்றென்றும் பெருமை தமிழ். அந்த பெருமையுடைய தமிழுக்கு பெருமை சேர்ப்பது சமகாலம்தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த பெருமக்களை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.